Hi friends and families, welcome to Free Baking Class by Elfin. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி இதுக்கான பொருட்களும் கரெக்டான மெஷர்மெண்ட் படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நீங்களும் இந்த ப்ரௌனியை பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் பற்றின தகவல் ஏதாவது தேவைப்படுதா, நீங்கள் இதுக்கான எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலில் நாங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பேக்கிங் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் பேக்கிங் கற்றுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ எல்லோ கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுடுதண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சரில் எடுத்துருக்கேன். அது மேலே வந்து ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவு அன்சால்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவு எடுங்க. இப்போ 50 கிராம் அளவு வரும். இது வந்து அன்சால்ட்டு பட்ரு. அதே மாதிரி நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை தான் யூஸ் பண்ணணும். ஒரு வேளை ஃப்ரிட்ஜில் இருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரெசிபி கரெக்டாக வரும். இது கூடவே 40 ml அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துருக்கேன். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே கரெக்டாக 120 கிராம் அளவு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டு, அதாவது நார்மல் சாக்லேட் இல்லை, ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டு, அதுதான் யூஸ் பண்ணணும். இது வந்து இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். ஒருவேளை அந்த கீழே இருக்க சுடுதண்ணி பாத்திரத்தில் இருக்க சுடுதண்ணியும் மேலே இருக்க பவுலும் டச் ஆனிச்சுன்னா சாக்லேட் வந்து ஒரு சில நேரங்களில் கட்டி ஆயிரும். அதாவது எல்லாம் ஈவனாக கரைஞ்சி வராது. அதனால் அந்த கீழே இருக்க சுடுதண்ணியும் மேலே இருக்க பாத்திரமும் டச் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் வந்து கீழே இருக்க பாத்திரத்துலேருந்து ஆவி வந்து வெளியில் போகாத அளவுக்கு மேலே இருக்க பாத்திரம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அந்த ஆவியில் தான் நல்லா மெல்ட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அந்த தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வெளியில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறணும் அந்த மாதிரி அவசியம்லாம் இல்லை. லைட்டாக அடுத்த பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்கும் ஆறினா போதும். இப்போ ஒரு ஈரமில்லாத பவுல் வச்சுக்கலாம். இந்த பவுலில் வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை தான் நீங்கள் எடுக்கணும். ஒருவேளை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா அந்த முட்டையை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வரும். இது கூடவே 120 கிராம் அளவு, அதாவது அரை கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஆற வச்சுருங்க. ஏன்னா மிக்சியில் பொடி பண்ணும்போது லைட்டாக அது ஹீட்டாக இருக்கும். அது ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ரெசிபிக்கே யூஸ் பண்ணணும். அந்த சுகரை வந்து நான் இதில் சேர்த்து கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வெறும் சுகரை சேர்க்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு கலந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து நார்மல் வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பீட்ரு வச்சு பீட் பண்ணுறீங்கன்னா எக்கும் சர்க்கரையும் சேர்ந்து பீட் ஆகும்போது அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி, அதாவது ரைஸ் ஆகி கிடைக்கும் முட்டை. அப்போ வந்து கேக் மாதிரி ஆயிரும். அது வந்து ப்ரௌனி ஆகாது. ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனினா அது மேலே இருக்க லேயர் வந்து ஃபார்ம் ஆகணும் ப்ரௌனிக்குன்னு. அப்படி ஃபார்ம் ஆனால் தான் அது ப்ரௌனி. அப்படி வரலைன்னா அது கேக்கு. அதனால தான் நம்ம விஸ்க்கு யூஸ் பண்ணியே இன்றைக்கி கலந்து எடுத்துக்கிறோம். சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து எக்கோட ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம், ஏன்னா அப்போ தான் முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகி கிடைக்கும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதே தண்ணியாக தான் இருக்கும் பேட்ரு. அதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டும் பட்டரும் இருக்குல்ல, அந்த கலவையை வந்து இதில் சேர்த்துடலாம். அது லைட்டாக சூடாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆறட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. அது வந்து கெட்டி ஆயிரும். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். அந்த சூடோடே நீங்கள் இதில் வந்து சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சேர்த்த கலவையை நம்ம விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பேட்ரு வந்து கெட்டி ஆகும். கெட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. அது தண்ணி மாதிரி இருக்கிறது வளவளப்பான ஒரு தன்மையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி வந்தால் தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு அர்த்தம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் வந்து கரெக்டாக 100 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதாவது 50 ml கப்பில் 3/4 கப் அளவு எடுத்துகிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். அதாவது 100 கிராம் அளவு மைதா எடுத்துக்கோங்க. இந்த மைதாவை டைரெக்டாக சேர்க்காமல் ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு
அது கூடவே 35 கிராம் அளவு, அதாவது பால் பவுடர், நம்ம டீக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல பால் பவுடர், அந்த பால் பவுடர் வந்து 35 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் பால் பவுடர் எடுக்கும்போது அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓப்பன் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த ரெசிப்பியில் எந்த டைமில் நீங்கள் போடுறீங்களோ அந்த டைமில் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா அது வந்து அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த பால் பவுடரை இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பால் பவுடர் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா சேர்த்தா தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்து யாருக்காவது பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து அமேசானோட பேக்கிங் ப்ராடக்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது வந்து செக்யூரான அக்கௌண்ட்டு தான், அதனால் பயப்பட தேவையில்லை. பேக்கிங் பற்றின A to Z அனைத்து பொருட்களுமே அதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். இந்த மாதிரி விஸ்கு வச்சு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து கண்ணாப்பின்னான்னு கலந்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் மாவுகள் அங்கங்கே கட்டிகளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஸ்கை வந்து சர்க்கிள் டைப்பில் உள்ளேருந்து வெளியில் வர்ற மாதிரி சர்க்கிள் டைப்பில் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நீட்டாக வந்து மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நான் 7 இன்ச்சு ப்ரௌனி ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக ஆயில் க்ரேஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஆயில் வந்து தடவி எடுத்துடாதீங்க. லைட்டாக அந்த பட்டர் பேப்பர் வந்து அந்த டின்னில் ஒட்டணும். அதுக்காக லைட்டாக வந்து ஆயில் க்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு சைடுலேயும் பட்டர் பேப்பர் வர்ற மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணி அதில் போட்டுக்காங்க. ஏன்னா சைடில் போடும்போது தான் அதை பிடிச்சி தூக்கி டீமோல்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். நீங்கள் சைடில் போடாமல் நார்மல் கேக் மாதிரி அடியில் மட்டும் போட்டிங்கன்னா ப்ரௌனி வந்து பிரேக் ஆயிரும், அதாவது உடஞ்சிரும். அதே மாதிரி பிடிச்சி தூக்குறதுக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். சைடில் போட்டிங்கன்னா ஆயிலும் லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கொயர் டின்னில் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக மேலேயும் வந்து ஈவன் பண்ணுறதுக்காக லைட்டாக ஆயில், ரொம்பலாம் ஆயில் சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அங்கங்கே வந்து அந்த பட்டர் பேப்பர் வந்து லைட்டாக தூக்கிட்டுருக்க மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மடிச்சிருக்கா அது வந்து லைட்டாக தூக்கிட்டுருக்கும். ஒரு இடத்துல வந்து ஃபோல்டாகி மடித்து நிற்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோக்கொள்ள பேட்ரு, அதை கேக் பேட்ரு எந்த பேட்டராக இருந்தாலும் அந்த பேட்டர்லேருந்து லைட்டாக இத்தினூண்டு எடுத்து அந்த டின்னில் தடவிட்டு அந்த பேப்பரை ஒட்டினீங்கன்னா கரெக்டாக ஒட்டிடும். அது வந்து நம்மளுக்கு அந்த பேப்பர் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அது அந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டின்னில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். பேட்ரு வந்து இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி, அதாவது ஊற்றும் போது அதோட ஷேப்பு தெரியணும், ஆனால் கீழே ஃப்ளாட் ஆனவுன்னு அது அப்படியே மறைஞ்சிடணும். அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ரௌனி பர்ஃபெக்டாக வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் அகலமான பாத்திரம் எடுத்து நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். அதே மாதிரி டைமரையும் கம்மியான டைமராக வைக்கணும். நீங்கள் நான் கொடுத்துருக்க அளவு உள்ள டின்னு யூஸ் பண்ணும்போது நான் கொடுத்துருக்க டெம்பரேச்சர், அதாவது நான் கொடுத்துருக்க டைமரை தான் நீங்கள் செட் பண்ணணும். அகலம் கம்மியான பாத்திரத்தில் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறோம். அதனால் அந்த டைமிங்கை வந்து நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் சேர்த்துட்டு கண்டிப்பாக டூத் பிக் வச்சு ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனியோட ஒவ்வொரு பீஸும் ஈக்குவலான குவான்டிட்டி வெயிட்லேயும் ஈக்குவலான ஹைட்லேயும் இருக்கணும்னா கண்டிப்பாக டூத் பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து பேக் ஆகி கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டை நல்லா தரையில் தட்டி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தாலும் கூட அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த இடத்துல மட்டும் பெரிய ஹாலோ மாதிரி வந்துடும். அதனால் அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜியில் பார்த்திங்கன்னா ஓடிஜியை டைமரை வந்து 10 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 160 டிகிரியில் ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. சென்டர் ரேக் இருக்குல்ல அதில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது மிதமான சூட்டில் வேக வச்சா தான் அந்த மேலே இருக்க கலர் வந்து லைட் கோல்டன் கலரில் வரும். இப்போ 40லேருந்து 50 நிமிஷம் அந்த டைமிங்கில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 50 நிமிஷம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 160 டிகிரியில்
60 டிகிரி ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக டாப் அண்ட் பாட்டம் ராடை ஆன் பண்ணிவிட்டு 40லேருந்து 50 நிமிஷம் அந்த டைமிங்கில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. குறைவான தீயில் வெந்தால் தான் அது வந்து கரெக்டாக அந்த மேலே இருக்க டாப் வந்து கோல்டன் கலரில் வரணும். அப்படி வந்தால் தான் பர்ஃபெக்டான ப்ரௌனி. அதே மாதிரி ப்ரௌனியோட லேயரும் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் வந்து கரெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி கிடைக்கும். டைமை மட்டும் கரெக்டாக டிகிரி வந்து கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரௌனி வந்து ஒரு 43 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருந்தது. ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒட்டாமல் க்ளீனாக வந்துச்சுன்னா அந்த ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆனால் தான் அது வந்து பர்ஃபெக்டான ப்ரௌனின்னு அர்த்தம். ரெண்டாவது, இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுறணும். ஏன்னா இதில் வந்து ஒரு மாய்ஸ்ட் இருக்கும், சாஃப்ட்னஸ்க்கான ஒரு ஈரப்பதம் இருக்கும். நீங்கள் ஃபேன் போட்டோ அல்லது ஃப்ரிட்ஜ்லேயோ வைக்கும்போது அந்த ஈரப்பதம்லாம் ட்ரை ஆயிரும். அப்புறம் ட்ரை ஆகும்போது ப்ரௌனியும் சாஃப்டாக இல்லாமல் ட்ரை ஆயிரும். அதனால நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கட் பண்ணிங்கன்னா ப்ரௌனி வந்து பிரேக் ஆயிரும், அதாவது உடைய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி தூக்குறதுக்காக தான் நம்ம வந்து சைடுலேயும் பட்டர் பேப்பர் போட சொல்கிறது. மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஹேண்டில் பண்ணி இதை வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ப்ரௌனி எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு கிட்டக்க பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோ ஜூஸியாக மாய்ஸ்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரௌனியோட இந்த ஓரம் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஆனால் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நாள் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து அப்படி இருக்காது. மாதிரி இதோட அடியிலையும் பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப வந்து கஷ்டமாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ப்ரௌனி எப்போதுமே நீங்கள் வந்து பேக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையிலையோ, அதாவது நைட் பேக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ரௌனி பேக் பண்ண உடனே சாப்பிட்டிங்கன்னா மாவு மாதிரி இருக்கும், லைட்டாக பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு தாராளமாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணுலாம் அவசியம் இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, மீன் குழம்புலாம் சுண்டை வச்சு சாப்பிட தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இது 2 நாளுக்கு அப்புறம் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 3 நாளுக்கு அப்புறம் சாப்பிடும்போது இன்னும் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஏர் டைட்டான பாக்ஸில், காற்று போகாத பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கணும். இந்த ப்ரௌனி வந்து நான் உங்களுக்கு வந்து உடச்சி காட்டுறேன். சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள், அப்போ வந்து கிராக் விழுந்துடும். பாருங்கள், நம்ம ப்ரௌனி வந்து எவ்வளோ மாய்ஸ்டாக பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே பட்டர் கேக் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த லேயர் ஃபார்ம் ஆனால் தான் அது வந்து பர்ஃபெக்டான ப்ரௌனின்னு அர்த்தம். பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குதுன்னு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா? ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் ஆல்.